ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம். தொழிலதிபர் நம்பியின் வீடு. மாடியில் உள்ள அவரது புதல்வி இளம்பெண் மோகனாவின் அறையின் முன் உள்ள கூடத்தில் நாற்காலிகளில் மோகனாவின் தோழிகள் கிருஷ்ணவேணியும் நித்யாவும் அமர்ந்து இருந்தார்கள். சிறிது நேரத்தில் மோகனாவும் அங்கு வந்து அமர்ந்தாள். பாவாடை தாவணி அணிந்த இளம் பணிப்பெண் ஒருவள் தாழ்வு மேசையில் தட்டுகளில் தின்பண்டங்களை வைத்துவிட்டு சென்றாள். இந்த மூவரும் கதை விவாதத்திற்காக அங்கு குழுமி உள்ளனர். அவர்கள் தங்கள் விவாதத்தை தொடங்குவதற்கு முன்பாக பணக்கார வீட்டு பெண் மோகனாவுடன் கிருஷ்ணவேணிக்கும் நித்யாவுக்கும் நட்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பார்த்து விடுவோம். இவர்கள் மூவரும் பால்ய சிநேகிதிகளோ கல்லூரி தோழிகளோ அல்ல. மாதர் சங்கத்தின் மகளிர் தின விழாவில் பேச வந்த மூவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். அதன் பின் அடிக்கடி பார்த்து பேசும் வாய்ப்புகளை தொடர்ந்து நெருங்கிய தோழிகளாகி விட்டனர். இவர்கள் ஒத்த வயதினரும் இல்லை. ஆனாலும் இப்போதெல்லாம் சொல்கிறார்களே கெமிஸ்ட்ரி என்று, அதுதான் வேலை செய்துவிட்டது. பருமனான உடல்வாகும் சிவந்த மேனியும் அழகு தோற்றமும் இளமையும் உடையவள் மோகனா. கிருஷ்ணவேணியும் நித்யாவும் துரு என்று இருக்கும் ஒடிசலான மாநிற மங்கையர். மோகனா இன்னும் திருமண வாழ்வில் தடம் பதிக்கவில்லை. கிருஷ்ணவேணியும் நித்யாவும் திருமணமானவர்கள். கிருஷ்ணவேணியின் கணவர் சுப்பு என்கிற சுப்பிரமணியன் பெரிய கட்டுமான நிறுவனம் ஒன்றில் அக்கவுண்டண்டாக பணிபுரிந்து வருகிறார். கிருஷ்ணவேணி ஹோம் மேக்கர். இவர்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அதற்காக இந்த ஜோடி கருவூட்டல் மையங்களை நோக்கி செல்லவில்லை இதுவரை. நித்யாவின் கணவர் ராஜா என்கிற ராஜப்பா கேட்ரிங் சர்வீஸ் நடத்தி வருகிறார். நித்யாவுக்கு கணவருடைய கேட்ரிங்கில் நிதி நிர்வாகம் செய்வதுதான் வேலை. அதற்கு என்று அலுவலகம் எதுவும் இல்லை. அவர்கள் வீடுதான் அலுவலகம். இந்த ஜோடிக்கு விக்னேஷ் என்ற ஒரு 6 வயது மகன் இருக்கிறான். நித்யாவின் அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டிலேயே இருப்பதால் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பார்த்து கொள்ள நித்யா கணவனின் உணவக வர்த்தகத்தின் செலவழித்தல், பட்டுவாடா உள்ளிட்ட நிதி நிர்வாக வேலைகளை பார்த்து கொள்கிறார். இவர்கள் மூவரும் நெருக்கமான தோழியர் ஆனார்கள். சரி, அது என்ன கதை விவாதம் என்று கேட்கிறீர்களா? அதற்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அன்றொரு நாள் கிருஷ்ணவேணியின் வீடு. இரவு நேரம். படுக்கை அறையில் கட்டிலில் அமர்ந்து கிருஷ்ணவேணியின் கணவர் சுப்பு லேப்டாப்பில் மூழ்கி இருந்தார். கிருஷ்ணவேணி பின்பக்கமாக வந்து அவரது முதுகில் சாய்ந்து கொண்டு தன்னுடைய கைகளை அவர் மேல் மாலை போல் போட்டு கொண்டான். என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு திடீர்னு காதல் பொங்குது எப்பவும் இல்லாம என்று சுப்பு லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு கேட்டார். அவள் சொன்னால், உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கலாமன் தான் என்று. கருத்து கேட்க ரொமான்ஸா என்றார். புதுசா இருக்கு. என்கிட்ட கருத்து கேட்டு நீ எதையும் செய்ய மாட்டியே, சரி சொல்லு என்றார் சுப்பு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து என்று அவள் ஆரம்பிக்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா என்றார். யோ பேச விடியா என்றாள். மரியாதை தேயுது. சரி பேசு. நான், மோகனா, நித்யா 3 பேரும் சேர்ந்து கதை எழுதலாம்னு இருக்கோம் என்றார். நீங்கள் 3 பேரும் மகளிர் மட்டும் படத்தில் வர்ற மாதிரி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு உளவுத்துறை தகவல் வந்துச்சு. 3 பொண்ணுங்க சேர்ந்தா வம்பு பேசுவாங்கன்னு தான் இந்த ஊர் சொல்லும் என்றார். 3 ஆம்பளைங்க சேர்ந்தா மதுபான கூடத்திற்குத்தான் போவாங்கன்னு தான் ஜனங்களும் சொல்லுவாங்க என்றார். சரி, அதை விடு. சுந்தர் பாலான்னு ரைட்டர்கிட்டையோ இரட்டை எழுத்தாளர்கள் சுபாங்கிற ஒத்த பேரில் நாவல்கள் எழுதுகிறாங்க பல வருஷமாக. அது மாதிரி நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கதை எழுதுங்க, ஜமாயிங்க, தூள் கலப்புங்க. உனக்கு அதுக்காகவே நான் ஒரு டேப்லெட் வாங்கித்தரேன். என்ன பேரில் எழுத போகிறீங்க என்றார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்த பேர் தான். எங்கள் 3 பேரோட முதல் எழுத்தை சேர்த்து மோகனா, கிருஷ்ணவேணி, நித்யா, மோகினி என்ற பேரில் தான் என்றாள். நல்லா இருக்கு, நாளைக்கே தொடங்குங்க.
அதுக்கு முன்னால் இப்போ என்று கணவனை கிருஷ்ணா இறுக அணைத்து கொண்டார். இப்படித்தான் மூவரும் கதை சொல்லிகளாக தங்கள் கதை எழுதும் பயணத்தை தொடங்கினார்கள். இணைய இதழ்களில் இவர்களுடைய புனை கதைகள் வெளிவந்தன. டிஜிட்டல் புத்தக தளம் ஒன்றில் புக்காகவும் அவர்களுடைய ஒரு கதை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மூவரும் கலந்து பேசி முடித்த பின் கிருஷ்ணவேணி முழு கதையை டேப்லெட்டில் தட்டாட்சி செய்து முடித்து மற்ற இருவருக்கும் அனுப்புவாள். தோழியரின் கருத்துகளுக்கு ஏற்ப இறுதி டிராப்டை அவள் தயார் செய்வாள். இன்று மோகனாவின் வீட்டில் அவர்கள் தங்களுடைய புதிய கதை பற்றி என்னதான் கதைக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாருங்கள். கிருஷ்ணவேணி பேசத் தொடங்கினாள். ஸ்டெம் செல் பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த சிறுகதை. விசாலாட்சி நடுத்தர வயது பேராசிரியை. ஏற்கனவே அவளுக்கு 22 வயசுல பொண்ணு இருக்கும்போது மீண்டும் இப்போ மகப்பேறு வந்துடுது. அவங்க புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் களைச்சிடலாம்னு யோசிக்கிறா. ஆனால் தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல் சேமிக்கிறதால வருங்காலத்தில் பயனளிக்கும் தெரிய வர்றதால குழந்தை பெற்றுக்கலாம்னு முடிவு பண்ணுறான். அப்போது நித்யா நெளிந்தாள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்ல வந்தாள். மோகனா சொன்னால், நீ ஃப்ளோவை விடாதே, தொடர்ந்து சொல்லு என்றாள். கிருஷ்ணவேணி மீண்டும் ஆரம்பித்தாள். சமீப காலத்தில் தாய்ப்பால் வங்கிங்கிற கான்செப்ட் நல்லா வந்த மாதிரி நான் தேடி பிடிச்சு படித்த வரைக்கும் ஸ்டெம் செல் பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க கிட்ட பேசியதை வச்சு பார்த்தா ஸ்டெம் செல் சேகரிப்பு அந்த அளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு வரலை. தொப்புள் கொடி இரத்தத்தில் உள்ள ஸ்டெம் செல் பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடியது தான். இருந்தாலும் அது வருங்காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் தான். அதனால் தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல்லுக்காக இக்கட்டான வயசில் குழந்தை பெற்றுக்க முடிவு எடுக்கிறான்னு நாம் கதையில் சொல்ல முடியாது. மிஸ்லீடிங்காக கூட ஆயிடும் என்றாள். இளம் பணிப்பெண் வந்து நின்றாள். மேடம், பெரியம்மா என்று சொன்னாள். இதோ வரேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறியபடியே படிகளில் இறங்கினாள் மோகனா. நித்யா எழுந்து வந்து கையில் இருந்த நாளிதழின் இணைப்பு புத்தகத்தால் கிருஷ்ணவேணியின் முதுகில் அடித்தாள். ஏங்க அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேனா கேட்குற பாவி. ஏதோ ஒரு தமிழ் படத்தில் டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது டைரக்டர் சொல்கிற சம்பவம் எல்லாம் தயாரிப்பாளர் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாரதன்னு படம் அது மாதிரி தான் ஆச்சு நீ சொன்ன கதை. என்ன சொல்கிறீங்க என்றாள். மோகன அம்மாவுக்கு எதிர்பாராத விதமாக இப்போ மகப்பேறு உண்டாயிருக்கு. அம்மா களைச்சு ஏதாவது பண்ணி அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு மோகனா உறவுகள் ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் நீ யோசிக்காமல் குழந்தைய பெற்றுக்கோ. நான் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு போகாமல் இப்போவும் உன் கூட இருக்கேன், எப்பவும் இருக்கேன், குழந்தை பெற்றதுக்கப்புறமும் உன் கூடயே இருக்கேன்னு சொல்லி மோகனா அவங்க அம்மாவை உளவியல் ரீதியாக தயார்படுத்தி இருக்கா என்று முடித்தாள் நித்யா. இவ்வளவு நடந்து இருக்கு, ஜடமாக உட்காந்து இருக்கீங்க, என்கிட்ட ஜாடையாவது சொல்லியிருக்க வேண்டாமா என கேட்டாள் கிருஷ்ணவேணி. நித்யா அவளை முறைத்து பார்த்தாள். அதற்குள் மோகனா வந்து நின்றாள். கிருஷ்ணவேணி எழுந்து நின்றாள். அவளிடம் பேசினாள். சாரிப்பா, இடம் பொருள் ஏவல் தெரியாமல் சந்தர்ப்பம் தெரியாமல் இந்த கதையை சொல்லிட்டேன். இப்போதான் நித்யா சொன்னாங்க என்றாள் கிருஷ்ணவேணி. மோகனா சொன்னாள். அதனால் பரவாயில்லை, கோ இன்சிடென்ஸ் கிருஷ்ணவேணி. மோகனா, உனக்குத்தான் இந்த சின்ன வயசில் எவ்வளவு பக்குவம். ஒரு பெண்ணால் தாய்க்கும் தாயாக முடியும் நீ நிரூபிச்சிட்ட என்று கூறி மோகனாவை கட்டி அணைத்து கொண்டாள். சூழலை லேசாக ஆக்க நினைத்த நித்யா நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து, உன் டயலாக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, அதுக்காக அவளை ஏன் அணைச்சிக்கிற? ஓ ஹப்பி நினப்பு வந்துடுச்சா என்று கூறி கிருஷ்ணவேணியை இழுத்து விலக்கிவிட்டாள். மோகனாவின் முகத்தில் புன்னகை பூத்தது. கிருஷ்ணவேணி நித்யாவின் முதுகில் அடித்தாள்.